வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடிக்கான அப்டேட்டு. இந்த செடி நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில் காமிச்சிருந்தேன், தண்ணி விடுறத. இந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூத்துருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பூத்துருக்கு. அதுவும் ஒரு பூ பூத்துருக்கு. ஒரு பூ பூத்து மீதி மொட்டு கொஞ்சம் விட்டுருக்கு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த செடி சைஸ் பாருங்கள். செடி வந்து இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்து இப்போ தான் வந்து முதல்ல வந்து பூ பூத்துருக்கு. ஸோ வந்து இந்த செடி வந்து வச்சு நம்ம வந்து ஒரு வருஷம் ஆகுது கரெக்டாக. ஒரு வருஷமாக அந்த செடி வந்து இவ்வளோ வளர்கிறதுக்கு டைம் ஆகிருக்கு. இவ்வளோ வளர்ச்சி வர்றதுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ தான் இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இனிமேல் எந்த அளவுக்கு பூ விடுங்கிறத பார்ப்போம். பூவாவது இதில் எடுக்க முடியுதாங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. பாருங்கள், ஒரே ஒரு பூ வந்து விரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மரத்துலேயே காய்ச்ச பூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் 4 மொட்டு. இதில் வந்து ஒரு 5 மொட்டு வந்து வந்திருக்கு பாருங்கள். சரி, சைஸ் என்ன இருக்குது பாருங்கள். எவ்வளோ சைஸ் வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் சரி. இதை கட் பண்ணி விட்டால் மேலே போகும். மேலே போனால் நல்லா காய்க்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். இதை பார்க்கல பாருங்கள். நம்ம பாருங்கள், இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ எப்படி இருக்கு பாருங்கள். மேலே ஒன்று பாருங்கள். நம்ம செடி வந்து சைஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ நமக்கு வந்து இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ மொட்டு நல்ல வாசனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த எவ்வளோ காய்க்குதுங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் போடுறேன். எவ்வளோ இப்போ மேலே நிறையா மொட்டுக்கள் அடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய மொட்டுகள் வந்து மேலே அடிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ பூ பூக்க போகுதுங்கிறத வந்து நேரம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.